போய் புடிங்க, இன்னைக்கு ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. வயல்வெளிக்குள் தெரித்து ஓடிய நபர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில ஆந்திராவிலிருந்து ஊத்துக்கோட்டைக்கு வந்துட்டு இருந்த ஒரு கார் ஒண்ணு சோதனை சாவடியில நிறுத்த முயற்சி செஞ்சப்போ காரை நிறுத்தாம அதிவேகமா போனதால காவல்துறையினருக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. உடனடியா புள்ளரப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம காரை மடக்கி பிடிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. இதனை அடுத்துதான் அந்த கார் பூண்டி பக்கம் வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் புள்ளரப்பாக்கம் காவல்துறையினர் அந்த காரை நிறுத்தவும் முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த கார் அங்கேயும் நிற்காம அதிவேகமா போனதால பின்னாலேயே அந்த காரை துரத்திட்டும் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறையினர் அந்த காரை வழிமறைச்சதால காரில் இருந்த 2 பேருமே காரில் இருந்து இறங்கி ஆளுக்கு ஒரு திசையில வயல்வெளிக்குள்ள ஓடவும் செஞ்சிருக்காங்க. உடனடியா புள்ளரப்பாக்கம் போலீசார் தப்பி ஓடி அந்த நபரை பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. பிடிப்பட்ட அந்த நபர்கிட்ட விசாரணை செஞ்சதுல ஆந்திர மாநிலத்திலிருந்து குட்கா கடத்திட்டு வந்ததும் அந்த குட்காவை சென்னை பகுதியில விற்பனை செய்யறதுக்காக தான் காரில் போயிட்டு இருந்ததாகவும் அப்படி போகக்கூடிய நேரத்துல தான் இங்க பிடிபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ராஜஸ்தானை சேர்ந்த ஜெகதீஷ் சௌத்ரி அப்படிங்கிறவரை கைது பண்ணி 390 கிலோ குட்காவை கடத்தினதோட மட்டும் இல்லாம அந்த குட்காவை கடத்தி வந்து அந்த காரையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தப்பி ஓடிய ராம் அப்படிங்கிற நபர் மேல புள்ளரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் நடத்திட்டு வரதா கூறப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னவர்ஸ்.